கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, என்னுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினந்தோறும் நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய நானோ ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்பாக சில காரியங்கள் இருக்கு. ஒவ்வொருவனுக்கும் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. தனி நபரை நிப்பாட்டி விட்டு கேள்வி கேட்பார். இப்ப என் வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா, நான் சராசரி ஒரு மனுஷன், வியாபாரத்துல இருந்த ஒரு மனுஷன், பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் வாழ்ந்த ஒரு துன்மார்க்கன். கர்த்தர் மீட்டெடுக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவன் வழிகளுக்கும், அப்ப 24 மணி நேரம் நான் என்ன வழியில போறேன் அத முதல்ல தேவன் ஆராய்ந்து பார்ப்பார். அவர் 24 மணி நேரம் ஆராய்ந்து பார்த்துதான் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் 24 மணி நேரம் எந்த வழியில போறேன் அது பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது அந்த வழி சத்தியமான வழியா இருக்கும். எனக்கு பைபிள் வாசத்துல ரொம்ப பழக்கம் இல்லை. எனக்கு இயேசு எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியாது. அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது. வல்லமன்னா என்னன்னு தெரியாது. இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொன்னா ஜெபம்னா எனக்கு என்னன்னு தெரியாது. கையில பைபிள் எடுத்து எப்படி வாசிக்கணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு இவ்வளவு பிரச்சனை உண்டு. நானும் 11 வயசுல வேலைக்கு போன ஒரு பையன், அவ்வளவுதான். ஆனால் கடனில் கஷ்டப்படும் போது நிந்தை, அவமானம், கேவலம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, நான் போன வழி ஃபுல்லாவே பாதாளத்துக்கு போற வழி, நரகத்துக்கு போற வழி. துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேன், துரோகியா வாழ்ந்திருக்கேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும். சிறு பிள்ளை போல மாறணும் சொல்லி போட்டிருக்கு, நன்மை செய்யணும் சொல்லி போட்டிருக்கு, அன்பு கூறணும் சொல்லி போட்டிருக்கு, நற்கிரியை செய்யணும் சொல்லி போட்டிருக்கு. இன்னும் கூட பரிசுத்தமா வாழணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், இடைவிடாமல் ஜெபம், எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது பரிசுத்த வேதாந்தத்திலே என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கு மெதுவா ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். இந்த அதிகால வேளையிலே நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, அவனவன் வழிகளுக்கும், அந்த வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு, அவனவன் வழிகளுக்கும். நானோ ஒவ்வொருவனுக்கும் தனித்தனியா நிப்பாட்டி விட்டு எல்லாம் செக் பண்ணி தான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு எடுப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா எல்லாம் செக் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய பிறந்ததிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் செக் பண்ணி என்ன படிச்சிருக்காங்க, ஏது செஞ்சிருக்காங்க, என்ன குவாலிட்டி எல்லாம் பார்த்து தான் கவர்மெண்ட் வேலைக்கு எடுப்பாங்க. இந்த பூமியில கவர்மெண்ட் வேலைக்கு எடுக்கும்போது இவ்வளவு டெஸ்ட் பண்றாங்க. வெளிநாட்டு போறதுக்காக அதுக்கு ஒரு சில டெஸ்ட் பண்றாங்க. பரலோகத்தில் உள்ள தேவன் ஒரு குடும்பத்தை, ஒரு நபரை, ஒரு மனுஷனை, அப்படி இல்லைன்னா ஒரு மனுஷிய ஆசீர்வதிக்க விரும்பினால் முதல்ல தேவன் டெஸ்ட் பண்ணுவார். தேவன் டெஸ்ட் பண்ணும்போது எதை டெஸ்ட் பண்ணுவாரு
அப்படின்னு தெரிஞ்சாதானே நம்ம மக்கள் கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க. இப்ப என் வாழ்க்கையில டெஸ்ட் பண்ணாரு. நான் நிறைய காரியத்துல ஃபெயிலா இருந்தேன். அவருடைய சமூகத்துல அர்ப்பணிச்சேன், மனம் திரும்ப ஆரம்பிச்சேன், பாவ மன்னிப்பு வேணும்னு சொல்லி கேட்டேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். என் கஷ்டம், என் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன், என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, கத்தரை விட்டு நான் எப்படி இருந்தேன், தள்ளி போய் வாழ்ந்தேன், துன்மார்க்கனா என்னென்ன காரியம் செஞ்சேன், இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போய் அர்ப்பணித்து தாழ்த்துறேன். அப்போ பார்க்குறாரு என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு, இவன் இப்படி மனம் திரும்பணும்னு சொல்லி ஆசைப்படுறான். சரி, சான்ஸ் கொடுக்காரு. நான் சொல்ற எந்த வருஷம்? 2016 2015. அப்போ தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கேன். அதுக்கப்புறம் 2016 சர்ச்சுக்கு வேலைக்கு வரேன். சர்ச்சில் வந்து கோயில் குட்டியார் வேலை, சர்ச்சில். அந்த சர்ச்சில் வேலை பார்க்கும்போது சர்ச்சில் உள்ள மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நான் எப்படி துன்மார்க்கனா வாழ்ந்தேன், அவங்களாம் எப்படி வாழ்கிறாங்க, இப்படி எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சேன். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு பிளான் பண்ணும்போது என்னை முதல்ல எங்கே கொண்டு போனார் அப்படின்னா சர்ச்சில் ஒரு கோயில் குட்டியார் வேலைக்கு கொண்டு போனார். அந்த வேலையில் அப்போ நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜெபம் பண்ணுவேன். எப்படி தான் ஜெபம் பண்ணுவேன்? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் ஆசிரியப்பேன்னு சொன்னீங்களாப்பா, என்கிட்ட எத்தனையோ மிஸ்டேக் இருக்குல்ல, என்னை ஆசிரியப்பீங்களா, என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி இப்படி பேசுவேன். அதான் ஜெபம். ஒவ்வொருவனுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நபனுக்கும், யாரெல்லாம் எந்த நாட்டிலும் கேட்குறீங்களோ ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியா விசாரிப்பார். அவர் விசாரிக்கும் போது யாரும் பக்கத்துல நிக்க முடியாது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணுமா, அதுக்கு முதல்ல நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நான் எங்கெல்லாம் தப்பா இருக்கேன், என் வாழ்க்கையில நான் டெஸ்ட் பண்ணதில்லை, என்கிட்ட மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கேட்டேன், எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் தாங்கப்பா, என் இருதயம் கல்லா இருக்கு, என் இருதயம் கடினமா இருக்கு, எனக்கு ஒரு சதையான இதயம் தாங்கப்பா, எனக்கு புதிய ஆவி தாங்கப்பா, உங்களுடைய நல்ல ஆவி எனக்கு தாங்கப்பா, என்கிட்ட குறை இருக்குப்பா, உங்க கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். யாரெல்லாம் காலையில தாழ்த்துறீங்களோ தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது கிருபை, தாழ்த்தும் போது கிருபை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கிருபையை பெற்றுக்கொள்ளணும். கிருபையை பெற்றுக்கொள்ளும் போதுதான் இருதயத்துக்குள்ளே சமாதானம் வரும். சில குடும்பத்திலே இருதயத்துல சமாதானம் இல்லாமல் வாழ்றாங்க. அப்ப என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் கிருபை தந்திருப்பாரு. ஒரு மனுஷன் கிருபை இழந்து போறான் அப்படின்னாலே எங்கேயோ தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறை உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைதான் சொல்ல முடியும். சில குடும்பத்துல படிக்காதவங்க இருக்காங்க, சில குடும்பத்துல படிச்சவங்க இருக்கிறாங்க. நம்ம படிச்சிருக்கோமா, கையில பைபிள் எடுத்து வாசிப்போம். என்ற சில குடும்பத்துல ஜெபிக்கிறோமா சொல்லுவாங்க, பிரதர் நான் 2ஆம் கிளாஸ் தான் போயிருக்கேன், நான் 3ஆம் கிளாஸ் தான் போயிருக்கேன், எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது பிரதர் அப்படிம்பாங்க. அப்படின்னு சில ஜெபங்கள் உள்ள வருது. அதனால யாரெல்லாம் பைபிள் வாசிக்க தெரியுமோ முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிங்க. அவன் வழிகளுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் 2வது ஒரு பாயிண்ட் இருக்கு, அவன் செய்கைகளுக்கும். நான் 24 மணி நேரம் என்ன வழியில போறேன், 24 மணி நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன். இந்த 2 பாயிண்ட் மட்டும்தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எப்படின்னா 24 மணி நேரம் நான் எந்த வழியில போறேன், 24 மணி நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன். இதை பார்த்துதான் தேவன் ஆசீர்வதிப்பார். நான் மறுபடியும் சொல்லித்தரேன். 24 மணி நேரம் நான் என்ன வழியில போறேன், 24 மணி நேரம் நான் என்ன செய்யறேன். 24 மணி நேரம் நான் தப்பான வழியில போனா என்னை ஆசீர்வதிக்க மாட்டார். 24 மணி நேரம் என்னுடைய செய்கை ஃபுல்லா தப்பா இருக்குன்னா என்னை ஆசீர்வதிக்க மாட்டார். 24 மணி நேரம் என்னுடைய வழிகள் கரெக்டா இருக்கா, 24 மணி நேரம் என்னுடைய செய்கைகள் கரெக்டா இருக்கா, இந்த 2 பார்த்து தான் ஒரு குடும்பத்துல ஆசீர்வதிப்பார். அதனால காலை வேளையில ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கும் போது அதை கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும். வேற வழியே இல்லை. ஏன்னா நான் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன்.
நான் சாபத்திலையும் வாழ்ந்திருக்கேன், அக்கிரமத்திலையும் வாழ்ந்திருக்கேன், துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேன். ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரியுது, விக்கிரத்துக்கு கொடுத்தா வேற தேசத்தை தூக்கி வீசிடுவாரான். நான் விக்கிரத்துக்கு ஒரு மனுஷன் நம்பி 13 லட்சம் கொடுத்துருக்கேன். இது போக கையில பைபிள் எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்துல மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி உள்ள வரும்போது, பொல்லாத காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம், இதெல்லாம் உள்ள வரும்போதுதான் பிரச்சனை வருது. அதனால காலை வேளையில யாரெல்லாம் தாழ்த்துறீங்களோ கேட்கணும். அப்பா, என் வழி எப்படி இருக்கு? என் வழியில ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? நான் போற வழி கரெக்டா போறேன்னா? என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, என்னுடைய ஐக்கியம், என்னுடைய பழக்கவழக்கம் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம். அவனவன் வழிகளுக்கும் அவனவன் செய்கைகளுக்கும் பலன்களுக்கும், அடுத்த பாயிண்ட் என்ன, பலன்களுக்கும். அப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதுக்குள்ள ஒரு பலன் கிடைக்கும். நான் தீமை செஞ்சா தீமைக்குள்ள ஒரு பலன் வந்துடும். நான் பாவம் பண்ணிட்டே இருக்கேன்னா பாவத்துக்குள்ள ஒரு பலன் வந்துடும். நான் அக்கிரமமா வாழ்ந்துட்டேன்னா அக்கிரமத்துக்குள்ள ஒரு பலன் வந்துடும். அதுக்குதான் வேதம் எழுதப்பட்டிருக்கு, மனம் திரும்பு, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள், புது சிருஷ்டியா மாறணும், தேவனுடைய பிள்ளையா மாறணும், தேவ சித்தத்துக்குள்ள வரணும், கர்த்தருடைய வழியில நடக்கணும், கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலை எழுதப்பட்டிருக்கு. அப்ப 24 மணி நேரம் நம்ம என்ன வழியில போறோம், என்ன செய்யறோம், அதுக்குள்ள பலன் தான் நம்ம குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமா வருது. பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு. அப்ப நமக்கு எப்பவும் கொடுக்கிறார் அப்படின்னா 24 மணி நேரம் நான் என்ன வழியில போறேன், என்ன செய்யறேன், அதெல்லாம் பார்த்துதான் அந்த பலனுக்குள்ள தக்கதாய் கொடுக்கிறாரு. அப்ப ஆசீர்வாதத்தை எங்க வச்சிருக்காரு பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க தேடி பார்த்தா அந்த வசனத்துல வச்சிருக்காரு. 24 மணி நேரம் 40 துன்மார்க்கனை வாழ்ந்துட்டு அப்புறம் என் வாழ்க்கையில ஒரே பாவமா இருந்துச்சு அப்படின்னா பாப்பா, நீ என்னையா பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி நியாயம் விசாரிக்க வந்துடுவார். அதனால ஒரு குடும்பத்துல ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அது நமக்கு பிரயோஜனமா இருக்கா, நம்ம அதை அந்த வசனத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், அதுதான் ஒரு வசனம். நான் சின்ன பிள்ளைக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். இருதயத்தை ஆராய்கிறவரும் மனுஷன் தான்ப்பா முகத்தை பார்ப்பான். என் இருதயத்துல எவ்வளவு கேடான காரியம் இருக்கு எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருப்பார். எவ்வளவு நல்ல காரியம் இருக்கு. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்பினால் அவனுடைய இருதயத்தை முதல்ல பார்ப்பார். இருதயத்தை பார்க்கும்போது எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஒரு மனுஷனோட இருதயத்துக்குள்ள அக்கிரமம் இருக்கா, கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை பொல்லாத காரியம் இருக்கு, தீமையான காரியம் இருக்கா, தீட்டான காரியம் இருக்கா, அசுத்தமான காரியம் இருக்கா, எல்லாம் தேவன் பார்த்துருவார். அதை வச்சுதான் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். அப்ப தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிற தேவன். அவருக்கு ஒரு பெயர் இருக்கு, உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிற தேவன். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக ஒரு மனுஷன் தந்திரமா வாழ்றானா இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போறானா, அவன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, கசப்பு வச்சிருப்பாங்க, வெறுப்பு வச்சிருப்பாங்க, பகை வச்சிருப்பாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு உலகத்தில் உள்ள எத்தனையோ காரியங்கள், 1000 காரியங்கள் நம்ம சொல்லலாம். இத ஃபுல்லா இதயத்துல இருக்கும்போது ஒரு தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம இதயத்துக்குள்ளே நம்ம என்ன யோசிக்கிறோம் எல்லாம் தேவன் பார்ப்பார். இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவர் இதயத்தை பார்க்கும்போது இதயத்துக்குள்ள தேவையில்லாம எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக ஜெபிக்க போயிடும். இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் என்னால சர்ச்சைக்கு போக முடியல, நான் படுத்த படுக்கையில இருக்கேன், நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன், நான் ஹாஸ்டல்ல இருக்கிறேன், நான் இருக்கிற ஊர்ல சர்ச்சு இல்லை, நான் விக்கிரத்துல போய் கல்யாணம் முடிச்சிட்டேன், நான் பல மிஸ்டேக் இருக்கு, எனக்கு பல பாவ அடிமை இருக்கு, நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன்னு சொல்லி யாராவது புலம்பிட்டு இருந்தால் அர்ப்பணிங்க. தேவன் இருதயத்தை பார்ப்பார். மனுஷன் தான்ப்பா முகத்தை பார்ப்பான். தேவன் இருதயத்தை பார்ப்பார்.
அதனால உங்க இதயத்துல என்ன இருக்கு அவருக்கு தெரியும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க அவருக்கு தெரியும். அதனால உங்க இதயத்தில் உள்ள அப்படியே அவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் குடும்ப சூழ்நிலை இதுதான், நான் இன்னும் ரட்சிக்கப்படலை, என் குடும்பம் ரட்சிக்கப்படலை, என்கிட்ட இன்னும் சில தவறான வழி இருக்கு, சில தவறான செய்கைகள் இருக்கு, நான் இன்னும் முழுசுமை பின்பற்றலப்பா, என்கிட்ட இன்னும் எத்தனையோ மிஸ்டேக் இருக்குப்பா. நானும் அப்படிதான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அதனால யாரெல்லாம் தாழ்த்துறீங்களோ தேவன் பார்ப்பாரு, உங்க குடும்பத்தை ஆசிரியப்பாரு. அதுக்கப்புறம் எல்லா விதமான தடையெல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தீரோம், அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா, உம்முடைய வார்த்தை பேசுறதுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கீங்க, நன்றி. கிருபை தந்தீங்க, நன்றி. இந்த நாளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் யாரெல்லாம் ஆலயத்து கிளம்புறாங்களோ கர்த்தர் வாசல் திறந்த உடனே குடும்பமாக ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகளா மாறட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா விதமான வாசல் திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனையோ குடும்பத்திலே உள்ளத்திலே பாரத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுடைய வேதனைகள் எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, கண்ணீரை தொடங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் என்னுடைய சூழ்நிலை இதுதான், என் பிரச்சனை இதுதான் சொல்லி மன்றாடுறாங்க. கர்த்தர் மாற்றிட்டாங்க. அவனுடைய வழிகள் அவனுடைய செய்கைகளை கர்த்தர் பார்க்குறீங்க. அந்த குடும்பத்துடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் ஆசிரியங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய சகல விதமான ஆசீர்வாதங்களும் உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டா ஆசீர்வதிங்க, அபிஷேகம் பண்ணுங்க, பரிசுத்தால நிரப்புங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினாலே தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. எல்லா பலவீனத்தையெல்லாம் நீக்கி உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் சரீரத்துல பலவிதமான பிரச்சனை எடுக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தியும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கு ஆசீர்வதித்தாங்க. ஆலயத்துக்குள்ளே அப்பா புறப்பட்டு போக கிருபை செய்யுங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ என்னென்ன சூழ்நிலை இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். டெலிவரி பண்றாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. சில குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு வயசாயிட்டுப்பா, திருமண வயசுலாம் தாண்டிட்டு இருக்குப்பா. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பம் இருக்கு. சமாதானத்தை கட்டிடுங்க, கர்த்தர் கூட இருங்க. சில குடும்பத்திலே பிரிவினை டைவர்ஸ்லுக்கு பிரச்சனை ஓடிட்டு கர்த்தர் மாற்றித்தாங்க. எந்த குடும்பத்திலே தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பிரிந்து போன குடும்பம்லாம் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, உபத்திரத்துல கஷ்டப்படுறாங்க, பிரச்சனை கஷ்டப்படுறாங்க, பலவிதமான போராட்டம் எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரியங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்தில் அனுப்பினோம். யாரெல்லாம் ஆலயத்து புறப்படாலும் எல்லா குடும்பம் சந்தோஷமா மன மகிழ்ச்சியை புறப்படுறத கிருபை செய்யுங்க. உள்ளத்துல வேதனையோடு நிந்தையோடு அவமானத்தோடு கஷ்டத்தோடு கடன் பிரச்சனையோடு போராடி எத்தனையோ குடும்பம் உண்டு. அவங்களுடைய துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றிட்டாங்க. இந்த நாளைங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. காலை வேளையிலே சில குடும்பத்திலே என்னுடைய கஷ்டத்தை நான் யார்கிட்ட போய் சொல்ல, என்னுடைய எந்த காரியம் நான் யார்கிட்ட போய் சொல்ல, என்கிட்ட இவ்வளவு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளத்துல பாரத்தோடு இருக்காங்கப்பா. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. பகைய சிலுவையில கொண்டீங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, எங்களோட அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. எங்கள்கிட்ட மிஸ்டேக் இருக்குப்பா, எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே பொறுப்பெடுத்துருங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு வேலையடைத்து பாதுகாத்துள்ளுங்க. துதி கன மகிமெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கருத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய இதனோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்போதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching.
Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.